நேற்று இரவிலிருந்து வந்து சிலிண்டரோட விலை வந்து ரூ. 60 அதிகப்படுத்தியிருக்காங்க. இதனால் பொதுமக்கள் எல்லாம் ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க. தங்கம் விலை மாதிரி சிலிண்டர் விலையும் அதிகப்படுத்திகிட்டே போனால் பொதுமக்களால் யூஸ் பண்ண முடியாது. நடுத்தர மக்கள், ரொம்ப கீழ்த்தட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ பழைய காலம் மாதிரியே அடுப்பு, விறகு அந்த மாதிரி நிலைக்கு வந்துடுற மாதிரி இருக்குது இப்போ இருக்கிற நிலைமை பார்த்தா. இதனால் போர்னால் இந்த மாதிரி விலை வயசு அதிகம் பண்ணுறது வந்து மக்களுக்கெல்லாம் இது வந்து மக்களுக்கு நல்லதில்லை. எல்லாருமே கூலி வேலை செஞ்சு ரொம்ப கீழ்த்தரமான மக்கள் தான் நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கேஸு. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரூ. 1000 அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. தங்கம் விலை எப்படி ஏறி இறங்காமல் இருக்குதோ அதே மாதிரி இப்போ சிலிண்டர் விலையும் அதிகப்படுத்திட்டாங்க. எல்லா பொதுமக்கள்னாலையும் இதை யூஸ் பண்ண முடியாது. ஏற்கனவே காய்கறி விலை, மளிகை எல்லா விலையுமே நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. இதில் வந்து நம்ம இதையும் அதிகம் பண்ணும்போது நம்ம இப்போ அந்த காலத்து மாதிரி விறகடுப்பு அந்த நிலைமைக்கு தான் போகிற மாதிரி இப்போ இருக்கிற சூழ்நிலை இருக்குது. அதனால் மக்கள் வந்து இப்போ போர் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம மக்களோட நன்மையை கருத்தில் கொண்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். முடிவு கட்டி நார்மல் ரேட் கொண்டு வரணும் அரசாங்கம். இப்போது இப்போ ஒரு வாரத்தில் ஒரு ரூ. 2000 3000 சம்பாதிக்கிற ஒரு நடுத்தர குடும்பம், கீழ்த்தர குடும்பங்கள் கூட ஒரு ரூ. 1000 கொடுத்து ஒரு சிலிண்டர் வாங்கினா அவங்களுக்கு அதில் சிலிண்டருக்கே ரூ. 1000 போயிடுச்சுன்னா அவங்க மற்ற செலவெல்லாம் எப்படி பார்க்க முடியும்? குழந்தைங்களை எப்படி படிக்க வைக்க முடியும்? எல்லாமே சிரமமாக போகும். இது எல்லாமே நடுத்தர மக்கள், கீழ்த்தர மக்களோட நன்மையை கருத்தில் கொண்டு இது எல்லாமே இவங்க வந்து சரிப்படுத்தணும். நடுத்தர வர்க்கம், நடுத்தர தொழில் செய்கிறவங்க, அதாவது நாங்கள்லாம் வந்து தினந்தோறும் வந்து தொழில் செஞ்சிட்ருக்கிறோம். ஒரு டிஃபன் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம், இட்லி, தோசை அந்த மாதிரி வடை பலகாரம் செஞ்சிட்ருக்கோம். ஆனால் வந்து சிலிண்டர் வந்து மாதம் ஒரு ரேட்டு விலைவாசி ஏறிட்டே இருக்குது. அதனால் வந்து மக்கள்கிட்ட போய் நாங்கள் எடுத்து சொல்லவும் முடியறதில்ல. மூலப்பொருள் ஒரு பக்கம் ஏறும்போது கேஸ் சிலிண்டர் விலையும் ஒரு பக்கம் ஏறிட்டே இருக்குது. இது வந்து போர் காரணமாக வந்து மத்திய அரசு வந்து விலை ஏற்றம் என்று சொல்கிறாங்க. ஆனால் இந்த போர் நிறுத்தம் ஆனோடனே பழைய ரேட்டுக்கு இந்த கேஸ் சிலிண்டர் வருமா என்று தெரியல. ஆனால் வந்து எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிப்பாக இருக்குது. அது வந்து உடனடியாக வந்து மத்திய அரசு வந்து இந்த சிலிண்டர் விலையை குறைச்சி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விலையாக கொண்டு வர்றாங்க. நிர்ணய விலையை ஒரே ஒரே இதாக பண்ணிட்டாங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து ஒவ்வொரு ரேட்டு ஒவ்வொரு நாளைக்கு போட வேண்டியதில்லை. அதாவது நடுத்தர வர்க்கங்கிறதா இதில் வந்து ரொம்ப பாதிப்படுறாங்க. சிறுபான்மை மக்கள் ரொம்ப பாதிப்படுறாங்க. இல்லாதவங்க அதை வந்து இங்கே வந்து ரொம்ப சாப்பிட்டு போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறாங்கன்னா விலை ஏற்றத்துக்கு ரொம்ப வழி இல்லாமல் இருக்குது எங்களுக்கு. அதனால வந்து உடனடியாக மத்திய அரசு இதில் வந்து தலையிட்டு ஒரு நிரந்தர தீர்வாக கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லணும். சிலிண்டர் விலை முதல்ல இப்போ வந்து 1950, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2135. அப்போ ஒரு சிலிண்டர் விலை 185 ரூபா ஏறும்போது உடனடியாக ஏற்றும்போது எங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதனால் உடனடியாக எங்களுக்கு வந்து அந்த சிலிண்டர் விலை வந்து உடனடியாக கம்மி பண்ண சொல்லணும். அதனால் நீங்கள் முழு மூச்சாக வந்து நடுத்தர மக்களை பாதிக்காத அளவுக்கு எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்.